ஏதாவது ஒரு பொருளின் நியம ஆக்க வெப்ப உள்ளுறை டெல்டா எச் ஸ்டாண்டர்ட் எஃப் அதே வெப்பநிலையில் அந்த பொருளின் நியம வெப்ப உள்ளுறைக்கு சமன் என எடுக்கப்படுகிறது. இந்த கூற்று சரி. உதாரணமாக டெல்டா எச் ஸ்டாண்டர்ட் எஃப் CO2 gas equal to H standard CO2. அதாவது CO2 விന്റെ தோன்றல் வெப்பமும் CO2 விന്റെ வெப்ப உள்ளுறையும் எப்படி இருக்குமாம் இருந்தா சமனாக இருக்கும். இதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் பேர். CO2 விന്റെ தோன்றல் வெப்பம் என்ன பார்ப்போம். ரெண்டா ஒரு மோல் CO2 கேஸ் தோன்றவன் எங்கே இருந்து இதுல இருக்கிற ஆக்கக்கூற்று மூலகங்கள் தான் நியம நிலை. ஆக்கக்கூற்று மூலகங்கள் என்ன? கார்பனும் ஆக்சிஜனும். அப்ப கார்பன் சாலிட் கிராஃபைட் சக O2 கேஸ் இதுல தான் தோன்ற போகுது. அப்ப இந்த தாக்கம் தான் டெல்டா இ ஸ்டாண்டர்ட் எஃப் CO2. இந்த தாக்கத்துக்குரிய அதாவது இந்த தாக்கத்துக்குரிய வெப்ப உள்ள மாற்றம் என்பது நியம தோன்றல் வெப்ப உள்ள மாற்றம். அதாவது டெல்டா எச் ஸ்டாண்டர்ட் ரியாக்ஷன் என்பது இங்கே டெல்டா எச் ஸ்டாண்டர்ட் எஃப். அதாவது ஒரு தாக்க வெப்பம். இந்த தாக்க வெப்பம் காரியத்தின் தகன வெப்பம் என்று சொல்றான், அல்லது CO2 தோன்றல் வெப்பம் என்று சொல்லலாம். எல்லாம் ஒன்றுதான். எப்படி ஒரு ரசாயன தாக்கம் ஒன்றின் வெப்ப உள்ள மாற்றத்தை கணிப்பீங்கள்? சிக்மா இன்டு டெல்டா எச் ஸ்டாண்டர்ட் விளைவுகள், அதாவது விளைவுகளின் வெப்ப உள்றையின் அட்சர கணித கூட்டுத்தொகையில இருந்து தாக்கிகளின் வெப்ப உள்றையின் அட்சர கணித கூட்டுத்தொகையை கழிக்க வேண்டும். தாக்கிகள் விளைவார் இதுல இருக்க போதும் CO2 H standard CO2 மைனஸ் H standard இது காரியம் சக H standard இவ்வளத்தையும் கழிச்சா வாரது டெல்டா H standard CO2 கேஸ் ஆக இருக்கு. உங்களுக்கு தெரியும் ஒரு மூலகம் அதன் மாட்டேற்று நிலையில் உள்ள போது, அதாவது அதன் நியம நிலையில உள்ள போது அதன் வெப்ப உள்முறை 0 என்று தெரியும். இப்ப காரியத்துக்கு வெப்ப உள்முறை 0, O2 கேஸின் வெப்ப உள்முறையும் 0. அப்ப இதுக்கும் நாங்கள் என்ன கொடுக்க போறோம்? 0. இதுக்கும் 0 கொடுத்தா டெல்டா இஸ் ஸ்டாண்டர்ட் இஃப் CO2 கேஸ் என்னதுக்கு ஈக்குவலா இருக்க வேண்டாம்? H ஸ்டாண்டர்ட் CO2 கேஸுக்கு ஈக்குவலா இருக்கு. அப்ப ஒரு பதார்த்தத்தின் தோன்றல் வெப்ப உள்முறை அதன் வெப்ப உள்முறைக்கு என்னவா இருக்கும்? சமனாக இருக்கும். அப்ப ஏதாவது ஒரு பொருளின் நியம ஆக்க வெப்ப உள்முறை, அதாவது தோன்றல் வெப்ப உள்முறையை தான் சொல்லினோம், அதே வெப்பநிலையில் அந்த பொருளின் நியம வெப்ப உள்முறைக்கு சமன் என எடுக்கப்படுகின்றது. அந்த கூட்டு சரி. எல்லா மூலகங்களினதும் வெப்ப உள்முறை பெருமானங்கள் நியம நிலையில் கீழ் 0க்கு சமன் என எடுக்கப்படுகின்றது. எல்லா மூலகங்களுக்கும் வெப்ப உள்ற பெருமானம் 0 இல்லை. அதாவது மூலகங்கள் அவற்றின் மாட்டேற்று நிலையில் உள்ள போதுதான் அவற்றின் வெப்ப உள்ற பெருமானம் 0. மாட்டேற்று நிலையில உள்ள போது இப்ப குளோரினுக்கு எப்ப டெல்டா எச் ஸ்டாண்டர்ட் எஃப் 0 வெப்ப உள்ற எப்ப 0 என்றா Cl2 கேஸ் ஆயிருக்கேங்க 0, மூலகமாக இருக்கேங்க 0 இருக்காது. அப்ப எல்லா மூலகம் என்று சொல்றது போல ஒரு மூலகத்துக்கு எப்ப வெப்ப உள்ற 0 இருக்க வேண்டாம், அது மாட்டேற்று நிலை, அது உறுதியான நிலை. Clக்கு எப்ப 0? மூலக நிலையில 0 இல்லை. Cl2 கேஸ் ஆயிருக்கேங்க 0. கார்பனுக்கு எப்ப 0? கார்பனுக்கு 2 பிரதிருப்பம் இருக்கு, காரியம் வைரமன். காரியத்துக்கு தான் வெப்ப உள்ற 0. அதே மாதிரி சோடியத்தை எடுத்தா சோடியம் சாலிட்டுக்கு 0, அயடின் எடுத்தா I2 திண்மத்துக்கு 0, புரோமினை எடுத்தா Br2 லிக்யூடுக்கு 0. அப்ப எல்லா மூலகத்துக்கும் 0 என்று சொன்னது இரண்டாவது கூட்டு தவறானது. சரிதானே? ரைட். இப்ப முதலாவது கூட்டு சரி, இரண்டாவது கூட்டு பிழை. சரிதானே? இதை ஒரு நோட் பண்ணிக்கொள்ளுங்க. செகண்ட்
சரி, அடுத்த கேள்விக்கு போவோம். சமதானிகள் ரசாயன இயல்புகளும் பௌதிக இயல்புகளும் ஒரே மாதிரியானவை. சமதானிகள் ஒரே அணுவெண்ணையும் வேறுபட்ட திணிவெண்ணையும் கொண்டிருக்கும். சமதானிகள் ஒரே அணுவெண்ணையும் வேறுபட்ட திணிவெண்ணையும் கொண்டிருக்கும். அப்ப திணிவன் வேறுபடுறபடியா என்ன இருக்கும்? அதாவது இந்த பௌதிக இயல்புகள் வேறுபடும். திணிவன் வேறுபடுறபடியா பௌதிக இயல்புகள் வேறுபடும். அணுவன் ஒரே மாதிரி இருக்கிறபடியா ரசாயன இயல்புகள் ஒன்றாக இருக்கும். ஏன்னா அணுவன் சமனண்டா சமதானிகள் இந்த எல்லாத்தின்றையும் இலத்திரன் ஒரே மாதிரி தான் இருக்கும். வலுவள ஊட்டு இலத்திரங்களின் எண்ணிக்கை, வலுவள ஊட்டில இருக்கிற சோடியாக்கப்படாத இலத்திரங்களின் எண்ணிக்கை, அந்த மூலகம் பிணைப்புல அதாவது உருவாக்குற பிணைப்புகளின் எண்ணிக்கை எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அதாவது ரசாயன தாக்குதிறன் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். ஏனென்றா ரசாயன தாக்குதிறன் என்னதில் தங்கி இருக்கும்? இலத்திரன் நிலையமைப்பில தங்கி இருக்கும். அப்ப சமதானிகளின் ரசாயன இயல்புகளும் பௌதிக இயல்புகளும் ஒரே மாதிரியானவை என்றது பிழை. சரிதானே? சமதானிகள் எப்படி இருக்கும்? ஒரே ரசாயன இயல்பையும் வேறுபட்ட பௌதிக இயல்பையும் கொண்டிருக்கும். அடுத்தது சமதானிகள் ஒரே எண்ணிக்கையில் புரோத்திரன்களையும் ஆனால் வித்தியாசமான எண்ணிக்கையில் நியூத்திரன்களையும் கொண்டிருக்கும். சரி, சமதானிகள் ஒரே அதாவது சமதானிகள்ல புரோத்திரன் எண்ணிக்கை சமனாக இருக்கும், ஆனால் நியூத்திரன்களின் எண்ணிக்கை வேறுபடும். ஏனென்றா நியூத்திரன்களின் எண்ணிக்கை வேறுபடுறது காரணம் திணிவன் வேறுபடுறதான் காரணம். சரி, இதுல பிள்ளைகள் நான் அனுப்பினதுல 2000 பேப்பர் இதுல மிஸ் ஆயிட்டுது. நான் அனுப்பி விடுறேன். இப்ப பேப்பரை செய்யறேன்னு பாருங்க. ஓகே, சரிதானே? ஓகே, அடுத்த கேள்விக்கு போங்க. 43வது தொலனின் சோதனை பொருளுடன் அசட்டால்டிகைட்டை வெப்பமேற்றும் போது ஒரு வெள்ளியாடி உருவாகிறது. சரி, தொலனின் சோதனை பொருளோட எல்லா அல்டிகைட்டுகளும் என்ன செய்யும்டா வெள்ளியாடியை கொடுக்கும். தொலனின் சோதனை பொருளுடன் அசட்டால்டிகைட்டை வெப்பமேற்றும் போது ஒரு வெள்ளியாடி உருவாகிறது. சரி, வெள்ளியாடி என்றது சில்வர் மிரர் என்று சொல்லுவோம். சரிதான பிள்ளையர்? ரைட். அதாவது எல்லா அல்டிகைட்டுகளும் தொலைனின் சோதனை பொருளுடன் வெள்ளியாடியை தரும். மூல ஊடகத்தில் அசட்டால்டிகை தன்னொடுங்கல் அடைகிறது. சரி, தன்னொடுங்கல் என்று சொல்றது அல்டோல் ஒடுங்கல். மூல ஊடகத்துல பாருங்கோ, CH3 C டபுள் பொண்டோ H, இதுக்கு டயலூட்டை நியோஜித்து சேர்த்தா CH3 CHOH CH2 C டபுள் பொண்டோ H ரெண்டு பேர். வார விளைவுக்கு பேர் அல்டோல். இதுக்கு H+ வெப்பம், அதாவது அமில ஊடகத்துல வெப்பம் ஏற்றீங்களா நீரகற்றப்பட்டு இப்படி ஒரு விளைவு CH3 CH டபுள் பாண்ட் CH C டபுள் பாண்ட் H. ஓகே, ரைட். இரண்டாவது கூட்டு சொல்ற மூல ஊடகத்தில் அசட்டால்டிகை தன்னொடுங்கல் அடைகிறது. சரி, அதாவது அல்பா ஹைட்ரசனை கொண்டுள்ள அல்டிகைட்டுகள் மூல ஊடகத்தில் என்ன செய்யும்? தன்னொடுங்கலுக்கு உட்படும். இது அல்பா ஹைட்ரஜன். இது என்ன காவன்? காபனையில் காபன், காபனையில் காபன். இதுக்கு அடுத்த காபன், அதோட இணைஞ்சிருக்கிற காபன் அல்பா காபன். அதோட இணைஞ்சிருக்கிற ஐதரசனை நாங்கள் என்னன்னு சொல்லுவோம்? அல்பா ஐதரசன். அல்பா ஐதரசனை கொண்டிருந்தால் ஐதானி NH முன்னிலையில் அல்டோல் தாக்கத்துக்கு உட்படும். ஆகவே அல்பா ஐதரசனை கொண்டுள்ள அல்டிகை தானே, அப்ப ஐதானி NH முன்னிலையில அல்டோல் தாக்கத்துக்கு உட்படும். அப்ப விளைவா அல்டோ என்ன அல்டோல விளைவாக தரும். சோ ரெண்டாவது கூட்டு சரி, முதலாவது கூட்டும் சரி. ஆனா முதலாவது கூட்டுக்கும் இரண்டாவது கூட்டுக்கும் என்ன இல்லை? எதுவித தொடர்பும் இல்லை. சூரிய ஒளி அற்ற நிலையில் Br2 உடன் பென்சீன் சுலபமாக இலத்திரன் நாட்ட கூட்டல் தாக்கம் அடைகிறது. பென்சீன்ல ஒரு நாளும்
இலத்திரன் நாட்ட கூட்டல் தாக்கத்துக்கு பென்சீன் உட்படாது. பென்சீன் ஏன் இலத்திரன் நாட்ட கூட்டல் தாக்கத்துக்கு உட்படுவதில்லை என்றால் பென்சீன் இலத்திரன் நாட்ட கூட்டல் தாக்கத்துக்கு உட்படுமாக இருந்தால் அதன் பரிவுறுதி இல்லாம போயிடும். அதாவது பென்சீன் ஒரு நாளும் என்னத்துல உட்படாது, இலத்திரன் நாட்ட கூட்டல் தாக்கத்துக்கு உட்படாது. ஆனால் என்ன நடக்கும்டா, கூட்டல் தாக்கத்துக்கு உட்படலாம். இங்க பாருங்க, கூட்டல் தாக்கம் பென்சீன் கூட்டல் தாக்கத்துக்கு உட்படுவதில்லை என்றா பிள்ளை கூட்டல் தாக்கத்துக்கு உட்படும். ஐதரசனோட ரெனி நிக்கல் ஊக்கிய முன்னிலையில 150 பாகசி வெப்பநிலையில தாக்கம் அடைந்து இப்படி ஒரு விளைவை தரும். இது ஒரு கூட்டல் தாக்கம். இதுதான் எங்களுக்கு சிலபஸ்ல இருக்கிற கூட்டல் தாக்கம். அதாவது என்ன, நிக்கல் ஊக்கி முன்னிலையில் ஐதரசன், அதுக்கான ஒரு ஸ்பெஷலான ஊக்கி ஒன்று பயன்படுத்துறோம். அதைத்தான் நாங்கள் ரெனி நிக்கல் ஹைட்ரஜன் 150 பாகசி வெப்பநிலை தாக்கம் புரிஞ்சா இதுல எல்லாத்துலயும் போய் ஒவ்வொரு ஐதரசன் கூட்டுப்பட்டு வார விளைவு என்ன பேர், சைக்ளோ ஹெக்சேன். சைக்ளோ ஹெக்சேன் பென்சீன். அப்ப பென்சீன் என்னவா மாறுது, சைக்ளோ ஹெக்சேனாக மாறுது. பென்சீன் என்னவா மாறுது, சைக்ளோ ஹெக்சேன். அப்ப என்ன தாக்கம், கூட்டல் தாக்கம். என்ன கூட்டல் தாக்கம், இது சும்மா கூட்டல் தாக்கம். ஆனா இந்த கூட்டல் தாக்கத்துக்கு உட்படாது, இலத்திரன் நாட்ட கூட்டல் தாக்கத்துக்கு உட்படாது. பென்சீன்ல நடக்கிற பெரும்பாலான தாக்கங்கள் என்னண்டா இலத்திரன் நாட்ட பிரதியிட்டு தாக்கம். ஏன் இலத்திரன் நாட்ட கூட்டல் தாக்கத்துக்கு உட்படுவதில்லை என்றா பென்சீன் இலத்திரன் நாட்ட கூட்டல் தாக்கத்துக்கு உட்படுமாக இருந்தால் அதன் பரிவு சக்தி இல்லாமல் போகும், அல்லது அரோமேட்டிக் உறுதியாக்கல் சக்தி இல்லாமல் போகும். அதாவது அது பரிவால் உறுதியடைகிற தன்மை இல்லாம போயிடும். அது என்ன பரிவால உறுதியடைகிற தன்மை, இங்க பாருங்க, அது என்னண்டா, அது என்ன பரிவார உறுதியடைகிற தன்மை என்றா என்ன மாதிரி இருக்குமெண்டா, பென்சீன்ல எடுத்தீங்கன்னா இதுல ஒவ்வொரு இலத்திரன். அப்ப என்னன்னு சொல்லுவாங்கடா, இத பை இலத்திரங்கள்னு சொல்லுவாங்க. என்னன்னு சொல்றது, பை இலத்திரன். பை இலத்திரங்கள் இப்படி ஒரு இடத்துல இருக்காது. என்ன நடக்க வேண்டாம், இப்படி சைக்கிளிக் டிலோக்கலைசேஷனுக்கு உட்படும். அதாவது சக்கர இணைதலுக்கு உட்படும். சக்கர வடிவில் அப்படியே இடம் மாறிக்கொண்டே இருக்கு. இதைத்தான் நாங்கள் என்னன்னு சொல்ல போறோம், பரிவு. சக்கர வடிவில் இப்படி இணை மாறிக்கொண்டிருக்கு. இப்படி சக்கர இணைதலுக்கு உட்பட்டு கொண்டிருக்கிறபடியா என்ன செய்ய மாட்டார், சரி, சக்கர இணைதலுக்கு உட்படுறதால ஒரு மூல் பென்சீன் 150 கிலோஜூல் 152 கிலோஜூல் சக்தியை வெளியேற்றும். 152 கிலோஜூல் மூல் -1 சக்தியை வெளியேற்றி உறுதி அடையும். அப்ப அதாவது இப்படி சைக்கிளிக் டிலோக்கலைசேஷனுக்கு உட்பட வேணும்னா பென்சீன்ல என்ன இருக்கணும், 6 காவல்லையும் ஒவ்வொரு இலத்திரன் இருக்கணும். அதாவது 6 பை இலத்திரன் இருக்கணும். 6 காவல்லையும் ஒவ்வொரு இலத்திரன் இருக்கணும். அதாவது 6 பை இலத்திரன் இருந்தா இந்த சைக்கிளிக் டிலோக்கலைசேஷன் இருக்கு. சரிதானே? அப்ப கூட்டல் தாக்கத்துக்கு உட்பட்ட என்ன நடக்கும்டா, கூட்டல் தாக்கத்துக்கு உட்பட்டு உதாரணமாக BR2 உடன் கூட்டல் தாக்கத்துக்கு உட்படுதுன்னு வைப்போம். இதுல ஒரு BR, இதுல ஒரு BR, இலத்திரன் நாட்ட கூட்டல் தாக்கம். அதாவது அல்கீன் மாதிரி, அல்கீனுக்கு நாங்கள் விளையாது BR2 வச்சேட்டா என்ன வரும், CH2Br, CH2Br 2 பேரும் தானே. அதே மாதிரி இது கூட்டல் தாக்கத்துக்கு உட்பட்டா இதுல கூட்டல் தாக்கம் நடந்துடும். பார்த்தா இதுல ஒரு இலத்திரன், இதுல ஒரு இலத்திரன், இதுல ஒரு இலத்திரன், இதுல ஒரு. எத்தனை பை இலத்திரங்கள் இருக்கு, 4 பை இலத்திரன் தான் இருக்கு. ஆகவே இந்த சக்கர இணைதல் என்ற விஷயம் இல்லாம போயிடும். அதாவது பென்சீன்ல பரிவில்லை, அதாவது பென்சீன்ல பரிவு சக்தி என்றது இல்லாம போயிடும். அதால பென்சீன் உறுதி குறைந்து விடும். அதால்தான் பென்சீன் என்னத்துக்கு உட்படாது, இலத்திரன் நாட்ட கூட்டல் தாக்கத்துக்கு உட்படாது. ஆனால் பென்சீன் கூட்டல் தாக்கத்துக்கு உட்படும். அப்ப சூரிய ஒளி அற்ற நிலையில் BR2 உடன் பென்சீன் சுலபமாக இலத்திரன் நாட்ட கூட்டல் தாக்கம் அடைகிறது. பென்சீன் இலத்திரன் நாட்ட கூட்டல் தாக்கத்துக்கே உட்படுவது இல்லை. அவை முதலாவது பிழை. ஆனா சூரிய ஒளி முன்னிலையில குளோரினோட 3Cl2H குளோரினோட இலத்திரன் நாட்ட கூட்டல் தாக்கம் இருக்கு. இலத்திரன் நாட்ட கூட்டல் சாரி கூட்டல் தாக்கம் இருக்கு. HCl HCl HCl
HCl HCl HCl என்று கூட்டல் தாக்கத்துக்கு. இது என்ன கூட்டல் தாக்கம்னா சுயாதீன மூலிகை கூட்டல் தாக்கம். அப்ப பரவிய சூரிய ஒளி முன்னிலையில் Cl2 பென்சீன் சுயாதீன மூலிகை கூட்டல் தாக்கத்துக்கு உட்படும். அல்லது சூரிய ஒளி முன்னிலையில் பென்சீன் Cl2 சுயாதீன மூலிகை கூட்டல் தாக்கத்துக்கு உட்படும். இதுல எல்லாத்துலயும் ஒரு ஹைட்ரஜன் இருக்கு, அதை போட்டு காட்டி விடுறோம். அப்ப உங்களுக்கு அந்த கூட்டல் என்றது விளங்கும். அதான் இந்த ஹைட்ரஜனை இதுல போட்டு காட்டிக்கிறேன். அதோட போய் ஒரு குளோரின் அங்க என்ன செய்யுது, போய் கூட்டுப்படும். ஒவ்வொரு காவலையும் ஒவ்வொரு குளோரின் போய் சேரும். ஹைட்ரஜனுக்கு பதிலாக பிரதியிடப்படவில்லை, ஹைட்ரஜன் இருக்கத்தக்கனே ஒவ்வொரு குளோரின் போய் சேரும். அதனாலதான் நாங்கள் என்ன சொல்றோம், கூட்டல் தாக்கம் என்று சொல்றோம். அப்ப பென்சீன் கூட்டல் தாக்கத்துக்கு உட்படும். அதாவது சூரிய ஒளி முன்னிலையில் Cl2 கூட்டல் தாக்கத்துக்கு உட்பட்டு இப்படி ஒரு விளைவை தரும். அதே மாதிரி இன்னொரு கூட்டல் தாக்கம் இருக்கு, ஹைட்ரஜனுடன் கூட்டல் தாக்கத்துக்கு உட்பட்டு சைக்ளோஹெக்சேனை தரும். இதுல நாங்கள் என்ன ஊக்கியை பயன்படுத்துவோம்டா, ரெனி நிக்கல் ஊக்கி 150 வெப்பநிலையில 3 மோல் H2 கூட்டல் தாக்கத்துக்கு உட்பட்டு சைக்ளோஹெக்சேனை தரும். சரிதான பிள்ளைய? ரைட். இப்ப முதலாவது கூட்டு சொல்றார், சூரிய ஒளி அற்ற நிலையில் Br2 பென்சீன் சுலபமாக இலத்திரனாட்ட கூட்டல் தாக்கம் அடைகிறது. இரண்டாவது, பென்சீனில் பையிலத்திரன் தொகுதி பரிவினால் உறுதி அடைகிறது. பென்சீனில் பையிலத்திரன் தொகுதி பரிவினால் உறுதி அடைகிறது. அதுவும் சரி. என்ன முதலாவது கூற்று, சாரி என்ன சொன்னா, இலத்திரனாட்ட கூட்டல் தாக்கம் அடைகிறதுன்றது பிழை. இரண்டாவது கூற்று, பென்சீனில் பையிலத்திரன் தொகுதி பரிவினால் உறுதி அடைகிறதுன்றது சரி. அப்ப இப்படி சொல்லி இருந்தால் சரி சரி தகுந்த விளக்கமா வந்திருக்கும். என்னன்னு சொல்லுவாங்க, சூரிய என்ன Br2Cl2 சரிதான பென்சீன் இலத்திரனாட்ட கூட்டல் தாக்கத்துக்கு உட்படுவதில்லை என்று சொல்லி இருந்தால் இரண்டாவது கூற்றின் சரி தகுந்த விளக்கமாக வந்திருக்கு. சரி பிள்ளைய, அடுத்த கேள்வி போவோம். 45வது கேள்வி, 2000ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர்ல 45வது கேள்விக்கு வரும். NH4Cl நீர்க்கரசல் ஒன்று மென்னமிலமாகும். NH4Cl நீர்க்கரைசல் ஒன்று மென்னமிலமாகும். NH4Cl ஒரு உப்பு. என்ன உப்பு? மென்கார வண்ணமில உப்பு. அயனாக்கம் அடைஞ்சா NH4+ Cl - வார NH4+ நீர் பகுப்படைந்தா NH4OH H+. NH4+ நீர் பகுப்படைந்து NH4OH H+. இந்த H+ விடுவிக்கப்படுற தாக்கம், அதாவது NH4+ இந்த நீர் பகுப்பு தாக்கம் ஒரு மீளும் தாக்கம். ஒரு மீளும் தாக்கத்தால H+ விடுவிக்கப்பட்டா அது ஒரு மின்னமிலம். அப்ப முதலாவது கூட்டி சரி, மின்னமிலமாகும். நீர்க்கரசல் ஒன்றில் NH4Cl பகுதியாக அயனாக்கம் அடைகிறது. NH4Cl முற்றாக அயனாக்கம் அடையும். NH4+ இந்த நீர் பகுப்பு தாக்கம் தான் பகுதியான தாக்கம். எனவே முதலாவது கூற்றும் சரி, இரண்டாவது கூற்றம் பிழை. இரண்டாவது கூற்று பிழை. சரிதான? முதலாவது கூற்று சரி, இரண்டாவது கூற்று பிழை. சரிதான பிள்ளைகள்? ரைட். அடுத்த கேள்விக்கு போவோம். இதே மாதிரி இன்னும் ஒன்று எழுதுறேன். CH3COO Na கரைசல் கார இயல்புடையது, மென்கார இயல்புடையது. சரி, CH3COO Na அயனாக்கம் அடைஞ்சா CH3COO - Na+ CH3COO - நீர் பகுப்படைஞ்சா CH3COOH சக OH- ஆகவே இது ஒரு மென்காரம். சரி, 46வது கேள்வி. 10 பாக சியிலிருந்து 185 பாக சிக்கு வெப்பமேற்றிய போது ஏகவின கரைசல் ஒன்றின் வெப்பநிலை 448.15 கெல்வினுக்கு சமனான வெப்ப உயர்வு ஒன்றை அடைந்தது.
10 பாகசியிலிருந்து 185 பாகசிக்கு வெப்பமேற்றுவீங்கள் 10 பாகசி 185 பாகசி எவ்வளவு கூடுதண்டா பிளஸ் 175 பாகசி கூடும் பிளஸ் 175 பாகசி கூடும் அப்ப எவ்வளவு கெல்வின் கூடுதண்டா பிளஸ் 175 கெல்வின் கூடுது சரியா ஏனென்றா வெப்பநிலை மாற்றத்தை காணேக்க இறுதி வெப்பநிலை இருந்தா ஆரம்ப வெப்பநிலையை கழிக்க வரும் பாகசியில இருந்தா இதுல இருந்து இதை கழிக்கணும் கெல்வின்ல நீங்கள் என்ன செய்யணும் வெப்பநிலை உயர்வை காணணும்னா முதலில் கெல்வினுக்கு மாற்றணும் 10 சக 273.1 இது எவ்வளவு 185 சக 273.1 ஓகே 10 சக 273.1 இது 185 சக 273.1 இதுல இருந்து கழிப்பு என்ன விட 175 கெல்வின் முதலாவது கூட்டு பிழை சென்டிகிரேட் அளவு திட்டத்தில் இருந்து கெல்வின் அளவு திட்டத்துக்கு வெப்பநிலை ஒன்றை மாற்றுவதற்கு பாகசி என கொடுக்கப்பட்டுள்ள வெப்பநிலைக்கு 273.15 கெல்வின் 1 கூட்ட வேண்டும் அது சரி முதலாவது கூட்டு பிழை 47வது இன்னோ கேஸை தாக்கமுறும் கலவைக்கு இடுவதன் மூலம் SO2 கேஸ் O2 கேஸ் ஆகியவற்றுக்கிடையே நடைபெறும் தாக்கத்தின் வீதத்தை அதிகரிக்க செய்யலாம் சரி SO2க்கும் O2க்கும் இடையிலான தாக்கத்துக்கு ஆறு ஊக்கியா தொழிற்படுவாருண்டா NO ஃபர்ஸ்ட் என்ன வேறண்டா NO O2ஓட தாக்கம் புரிஞ்சு NO2 NO2 என்ன செய்யும்டா SO2ஓட தாக்கம் புரிஞ்சு திருப்பி SO3யும் NOவும் அதாவது SO2 நேரடியாக O2உடன் தாக்கம் அடைந்து SO3 உருவான தாக்கத்துக்கான ஏவற் சக்தியோட ஒப்பிடேக்க இந்த தாக்கத்துக்கான ஏவற் சக்தி EA என்று எடுப்போம் இதோட ஒப்பிடேக்க EA1 EA2 எல்லாம் எப்படி இருக்கும்னா குறைவாக அப்ப EA விட EA1 அல்லது EA1 குறைவாக இருக்கும் அதே மாதிரி EA விட EA2 குறைவாக இருக்கும் இது ஊக்கி அற்ற நிலையில் நடக்கிறதாக்கம் ஊக்கி அற்ற நிலை இது ஊக்கி உள்ள போது நடைபெறுவதாக்கம் அப்ப ஊக்கி அற்ற நிலையில் நடைபெறும் தாக்கத்தின் எதிர்வெட் சக்தியை விட ஊக்கி உள்ள போது நடைபெறுகின்ற இந்த பலவடி தாக்கத்தின் எதிர்வெட் சக்திகள் எப்படி இருக்க குறைவாக இருக்கு சரிதானே SO2 ஆகிய நடைபெறும் தாக்கத்தின் பொறிமுறை NO கேஸ் முன்னிலையில் மாற்றியமைக்கப்படுகிறது சரி தகுந்த விளக்கம் ஹைட்ரஜன் அணுவின் ஆரை ஹீலியம் பிளஸ் அயனின் ஆரைக்கு சமன் இதுல என்ன முக்கியமான விடயம் என்றால் சம இலத்திரங்களை கொண்டிருந்தால் கருவேற்றம் கூடும்போது ஆரை குறையும் சம இலத்திரங்களை கொண்டிருந்தால் கருவேற்றம் கூடும்போது ஆரை குறையும் ஹைட்ரஜன் ஹீலியம் பிளஸ் ஹைட்ரஜனுக்கு ஒரு இலத்திரன் இருக்கு ஹீலியம் பிளஸ்லயும் ஒரு இலத்திரன் கருவேற்றம் ஹைட்ரஜனுக்கு 1 பிளஸ் ஹீலியத்துக்கு 2 பிளஸ் சோ ஆரை ஹைட்ரஜனை விட ஹீலியம் பிளஸ் குறைவு இதே மாதிரி இன்னும் ஒரு சந்தர்ப்பம் அளிக்கிறார் N3 minus O2 minus F minus உங்களுக்கு additional knowledge காதா நியோன் Na plus Mg2 plus Al3 plus எல்லாத்தையும் எடுக்கும் எல்லாத்தையும் எடுத்தீங்களா எல்லாத்துக்கும் இலத்திரங்களின் எண்ணிக்கை எப்படி இருக்குமெண்டா சமனாக எல்லாம் 10 இலத்திரன் 10 இலத்திரன் 10 இலத்திரன் 10 இலத்திரன் கருவேற்றம் 7 பிளஸ் 8 பிளஸ் 9 பிளஸ் 10 பிளஸ் 11 பிளஸ் 12 பிளஸ் 13 பிளஸ் அப்ப இந்த ஓர்டர்ல சம இலத்திரங்களை கொண்டிருக்கு சோ கருவேற்றம் கூடுது ஆகவே ஆரை குறைகிறது ஆரை குறைகின்றது ஆகவே சம இலத்திரங்களை கொண்டிருந்தால் கருவேற்றம் கூடும் போது என்ன செய்யும் ஆரை குறையும் இது வந்திருக்கு ஹைட்ரஜன் ஹீலியம் பிளஸ் அயனம் தனித்தனியே ஒவ்வொரு இலத்திரனை வைத்திருக்கின்றன அது சரி
முதலாவது கூற்று பிழை. கூட்டம் 2 மூலகங்களின் மெக்னீசியம் தொடக்கம் பேரியம் உலோக ஹைட்ரோக்சைடுகளின் நிரம்பிய கரைசல்களின் pH ஆனது கூட்டத்தில் கீழே செல்லும் போது அதிகரிக்கிறது. சரி, ஏனென்றா சரிதான மெக்னீசியம் தொடக்கம் பேரியம், மெக்னீசியம் ஹைட்ரோக்சைடு, கால்சியம் ஹைட்ரோக்சைடு, ஸ்ட்ரோன்சியம் ஹைட்ரோக்சைடு, பேரியம் ஹைட்ரோக்சைடு. இங்க இருந்து இங்க போயிக்க என்ன நடக்கும்டா கரைதிறன் கூடுகிறது. கரைதிறன் கூடுகிறது. சோ OH மைனஸின் செறிவு கூடுகிறது. ஆகவே pH கூடுகிறது. கரைதிறன் கூடுது. கரைதிறன் கூடுறபடியா OH மைனஸின் செறிவு கூடுது. OH மைனஸின் செறிவு கூடுறபடியா pH கூடுகிறது. கூட்டம் 2 உலோக ஹைட்ரோக்சைடின் கரைதிறன் கூட்டத்தின் வழியே கீழ் நோக்கி செல்லும் போது அதிகரிக்கிறது. சரி சரி தகுந்த விளக்கம். சரி சரி தகுந்த விளக்கம். சரி, அடுத்தது 50வது கேள்வி. Mg2+ அயன்கள் அடங்கிய நீர்க்கரசல் ஒன்றுக்கு NH4Cl NH4OH சேர்க்கப்பட்ட போது வீழ்வடிவு பெறப்படவில்லை. சரி, பண்பறிவப்பு கூட்டம் 3 நிபந்தனை NH4Cl NH4OH சேர்க்கிறது. சரிதானே? NH4Cl NH4OH சேர்க்கிறதுன்றது பண்பறிவப்பு கூட்டம் 3 நிபந்தனை. அதுல NH4Cl NH4OH சேர்த்தா ஆர் வீழ்வடிவாக வேறண்டா Al3+ Er3+ Fe3+ இது மூன்றும் AlOH ரைஸ் அண்ட் குரோமியம் 3+ ErOH ரைஸ் ஆகவும் Fe3+ FeOH ரைஸ் ஆகவும் வீழ்வடிவாகும். இதை நாங்கள் சுருக்கமாக அல்குரோஃபி என்று சொல்வோம். விளங்கும் வீழ்வடிவாகும். Mg2+ MgOH ஆக வீழ்வடிவாகாது. ஏனென்றா இந்த 3 ஹைட்ரோக்சைடு தானே அலுமினியம் ஹைட்ரோக்சைடு, CrOH ரைஸ், FeOH ரைஸ், இந்த 3 பேரையும் ஒப்பிடிக்க மெக்னீசியம் ஹைட்ரோக்சைடின் கரைதிறன் பெருக்கம் கூடும். கரைதிறன் பெருக்கம் கூடண்டா மெக்னீசியம் ஹைட்ரோக்சைடை வீழ்வடிவாக்குறதுக்கு கூடிய அளவு OH மைனஸ் செறிவு தேவைப்படும். அது பண்பறிவப்பு கூட்டம் 3 நிபந்தனையில கிடைக்காது. ஏன் கிடைக்காது? நாங்க தனியா NH4OH சேர்க்கிறேன். நாங்கள் இங்க என்ன செய்யறோம்? NH4Cl NH4OH சேர்த்துதான் சேர்க்கிறோம். அப்ப NH4Cl NH4OH சேர்த்து சேர்க்கிறதால என்ன பிரச்சனை வேணும் என்று பாப்போம். சேர்க்கிறதால என்ன பிரச்சனை வேணும் என்று பாப்போம். இதுல ஏற்கனவே என்ன இருக்கு? NH4+ இருக்கு. அதாவது NH4+ என்ற பொது அயன் விளைவாக NH4OH அயனாக்கம் அடைகிற அளவு இப்படி இருக்கும், குறைவாக இருக்கும். அப்ப NH4Cl கரைசலில் NH4OH குறைந்த அளவே அயனாக்கம் அடையும். அதால OH மைனஸின் செறிவு குறைவாக இருக்கும். OH மைனஸின் செறிவு குறைவாக இருக்கும். அதால Mg2+ MgOH வீழ்வடிவாகிறதுக்கு இதன் மூலம் உருவாகிற OH மைனஸின் செறிவு போதாது. அதால Mg2+ MgOH வீழ்வடிவாகாது. அப்ப முதலாவது கூற்று வீழ்வடிவு பெறப்படவில்லை என்றது சரி. NH4OH MgOH கரையும். அமோனியால கரையா? சரிதான். அமோனியால கரையக்கூடிய ஹைட்ரோக்சைடுகள் செப் ஹைட்ரோக்சைடு கரையும், நிக்கல் ஹைட்ரோக்சைடு கரையும், அமோனியா கரைசல், சட்டன் OH கரையும், கோபால்ட் ஹைட்ரோக்சைடு கரையும். இதெல்லாம் அமோனியால கரையக்கூடியது. குரோமியம் ஹைட்ரோக்சைடு கூட கரையாது. அது திரவ அமோனியாவில் கரையும். அது கூட இந்த திரவ அமோனியால கரைகிறதுன்றது இப்ப எங்களுக்கு பாடத்திட்டத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம். செப் ஹைட்ரோக்சைடு கரைஞ்சால் அமோனியா கரைசல்ல கரைஞ்சால் CuNH3 4 times 2+ கரைசல் வரும். இது ஒரு கடன் நீரன்றமான கரைசல். நிக்கல் மிகை அமோனியாவில் கரைஞ்சால் NH3 6 times 2+
ஏகோஸ் வரும். இதுவும் கடுநீர் நம்முடைய கரைசல். சட்டன் மிக அமோனியால கரைஞ்சா சட்டன் NH3 4 times 2 plus வரும். இது ஒரு நிறமற்ற கரைசல். CO NH3 6 times 2 plus வரும். இது மஞ்சள் கபில நிறமுடைய கரைசல். இது வளிமண்டலத்தில் இருக்கிற ஓட்டுவால ஒட்சியேற்றப்பட்டு என்னவா மாறும்டா CONH3 6 times 3 plus ஈக்குவஸாக வரும். இது மஞ்சள் கபிலம். இது கபில சிவப்பு. சரிதான? மஞ்சள் கபிலம், கபில சிவப்பு. இப்ப எங்கட பாடத்திட்டத்துல பாத்தீங்கன்னா மிக அமோனியா கரைசல்ல கரையக்கூடிய ஹைட்ரோக்சைடுகள்ன்றது நாங்கள் இந்த 4ஐயும் எடுத்துக்கொள்ளலாம். சரிதான பிள்ளைய? ரைட். அடுத்த பேப்பர்ல மிகுதி MCக்குள்ள நாங்கள் பார்ப்போம்.